வணக்கம் மக்களே, நான் உங்க NSPtransport பேசுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படா தோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கோம். இது எத்தனை டன் ப்ரோ வண்டி? இது 5 டன் ப்ரோ. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 5 டன்னு ஒரு கெப்பாசிட்டியான ஒரு லோடு வண்டி இது. இதோட ஸ்பெஷாலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு குவாலிட்டிலாம் இது வந்து ஏற்கனவே ஒரு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நான் படா தோஸ்ட்ல வீடியோ போட்டிருப்பேன். அந்த வண்டி பாத்தீங்கன்னா பேக் சைடு இருக்கு. ஸோ இது சீட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டு மாரி அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம கலரு எல்லாம் பாருங்க. வண்டி வந்து ஹைட்டே வந்து பாத்தீங்கன்னா 5-6 அடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹைட்டே அந்த அளவுக்கு ஹைட் இருக்கும். நம்ம அப்படியே ஒரு ஒன்றா வந்து பார்க்கலாம், உள்ள போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அசோக் லேலண்ட் படா தோஸ்ட் i4 இந்த வண்டியில வந்து இந்த வண்டியோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோ தான். ப்ரோ உங்க பேர்? ப்ரோ ஆனந்த் ப்ரோ. பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த். இவர் வச்சுதான் இன்னைக்கு ஒரு பெரிய இந்த வண்டி இவ்வளவு பெரிய வண்டி வச்சு எப்படி மெயின்டைன் பண்றாரு, எப்படிலாம் ஓட்டுறாரு, பர்சனல் லோடு ஏதாச்சும் ஓட்டுறாரா எப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம். சரி ப்ரோ, ஒன்னொன்னா சொல்றீங்களா ப்ரோ? வண்டி உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் பார்க்கலாமா? வாங்க வாங்க ப்ரோ. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான அந்த டைப் அந்த கைப்பிடி மாதிரி இருக்குல்ல. ஒரு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சாப்பிட்டா ஓரளவுக்கு ரொம்ப சாப்பிட்டாவே இருக்கு இந்த வண்டியில. ப்ரோ ஏறி உட்காருங்க ப்ரோ. நம்ம நார்மல் தோஸ்துக்கும் இந்த படா தோஸ்துக்கு என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்? இது வந்து பாத்தீங்கன்னா 10 அந்த இது கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. வண்டி சூப்பர்னஸ் கொஞ்சம் இருக்கு. சாஃப்ட்னஸ் அதிகமாவே இருக்கும் இந்த வண்டி. எத்தனை டன் வரைக்கும் இந்த வண்டியில ஓட்டலாம்? இது பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பாசிங் வந்து 1.3, நம்ம ஓட்டுறது வந்து 5-6 கூட ஏத்தி 5-6 டன். அப்போ அந்த 5-6 டன் ஏற்றும் போது வண்டியோட வந்து அந்த மைலேஜ் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் வந்து ரன்னிங்ல பாத்தீங்கன்னா நார்மலா வந்து 10 ஆர்பிஐ பாசிங்ல ஓட்டினா ஒரு 14-15 தரும். ஓவர் 10 ஓட்டுறப்போ 12-10 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு டன்னேஜ் வச்சு ஓட்டுறீங்க, கட்டுலாம் தட்டி தான் ஓட்டுறீங்க? ஆமா, கட்டுலாம் ரேஸ் பண்ணி வச்சிருக்கு. கட்டு ஆல்டர் டிஸ்க் எல்லாமே இருக்கு. இப்போ நார்மலா இப்போ அசோக் லேலண்ட் வண்டி புது வண்டி எடுத்துட்டு வரீங்களா, அந்த கட்டு வச்சு எத்தனை டன் வரைக்கும் ஓட்டலாம்? அந்த கட்டு வச்சு ஒரு 3 டன் ஏத்தி ஓட்டலாம். 3 டன் வரைக்கும் வச்சு ஓட்டலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா டன்னேஜ் ஓட்டணும்னா அது கட்டு ரேஸ் பண்ற மாதிரி. இப்போ பேக்ல எத்தனை கட்டு ப்ரோ ஒரு இதுக்கும்? எக்ஸ்ட்ரா வந்து பேக்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பிளேட்ல இருந்து ஒரு 2 பிளேட் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு. ஃப்ரண்ட் ஒரு பிளேட் போட்டுருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு வண்டி வந்து ரன்னிங்ல வந்து வண்டி குதிக்குமா? எம்டில போறப்ப வண்டி குதிச்சுனே வரும். ரொம்ப இதுவாமா இல்ல ரொம்ப தூக்கி போட்டு வந்தா வரும். அப்படிங்களா ப்ரோ? இது சீட்டு கெபாசிட்டில எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அதெல்லாம் சொல்லுங்க. கம்ஃபர்டபுளா இருக்கும் ப்ரோ. வண்டி ஓட்டுறதுக்கு எங்கன்னா லாங் ட்ரிப் போனா கூட சிங்கிளால உள்ள படுக்கலாம். எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வைக்கிற அளவுக்கு எப்படி கேப் அதுதான் உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஜாக்கில இருந்து எல்லாமே பேக்லயே வச்சுக்கலாம். எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு. பக்காவா இருக்கு. டாஷ்போர்ட் எப்படி இருக்கு? டாஷ்போர்ட் நல்லா இருக்கு ப்ரோ. டாஷ்போர்ட் நல்லா பெருசா கொடுத்திருக்காங்க. செட் எல்லாம் கம்ஃபர்டபுளா எல்லாமே மாற்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி ஒரு லோடு ஒன்று போட்டாங்க. யாரோ வந்து லோடு போட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது யார் பண்ண வேலைன்னு தெரியல. போர்ட்டர் இது யாராச்சும் பாத்தீங்கன்னா மறக்காம அந்த ஐடிக்கு வந்து கேன்சல் பண்ணுங்க. அந்த ஐடி ரொம்ப தூக்கம். என்ன பண்ண இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கோம், சும்மா ஒரு டைம் பாஸுக்கு வந்து யாரோ ஒருத்தர் ஆர்டர் போட்டு கேன்சல் பண்றாங்கன்னா ரொம்ப தப்பு அதுங்க. ப்ரோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரங்கு பாப்பா என்ன வேலை ப்ரோ? 100 ரூபாய் ப்ரோ. ஏன் ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ இந்த குரங்கு. அப்படிங்களா? டென்ஷன் அதிகமாச்சுனா ஏன் கத்துறேன்னு இப்படி அடிக்கலாம் ப்ரோ. அப்படிங்களா ப்ரோ? அதுக்கப்புறம் இந்த கீர் எத்தனை கீர் வண்டி ப்ரோ? இது மொத்தம் 5 கீர் ப்ரோ. பெரிய வண்டின்றதுனால அப்படிலாம் இல்ல. எல்லா வண்டிக்குமே நார்மலா இப்ப 5 கீர் வண்டி தான் வருது. மேக்ஸிமம் 4 கீர் எல்லாம் இப்ப நிப்பாட்டிட்டாங்க. ஃபுல்லாவே 5 கீர் தான். இதுல ஏன் ப்ரோ ஒன்னும் செட் பண்ணாம இருக்கீங்க? செட் இப்ப செட் பண்ணல ப்ரோ. வண்டி முதல்ல ஓட்ட வண்டி பாதி சொந்தமாகட்டும், அப்பதான் செட் பண்ணும். அப்படிங்களா? சரி, இவ்வளவு பட்டன் வந்து குடுத்துருக்காங்க, இதை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்களா ப்ரோ? இது பட்டன் நம்ம செட்டுக்கு கோசம் ப்ரோ. இது வந்து நம்ம செட்ல தனித்தனியா பட்டன் வரும். இந்த வண்டி நம்ம பட்டன் சுவிட்ச் அங்க வந்து வச்சிருக்கோம். அப்படிங்களா? இது வந்து இது ப்ரோ பார்க்கிங் லைட்டா போட்டா பார்க்கிங் எரியுமா? ஆமா, பார்க்கிங் எரியுமா? ஓகே சூப்பர். இது ப்ரோ அது வந்து இது ஆன் பிரேக் ப்ரோ. ஆன் பிரேக். இது போட்டா ஆன் பிரேக் எரியுமா? ஆன் பிரேக் இங்க போட்டீங்கன்னா அது லைட் எரியும். ஆன் பிரேக் ஓடி. ஓ, இதுல போட்டாலே வந்து அங்க லைட் எரியுமா? சூப்பர். இப்போ ஆன் பிரேக் போட்டு இருக்குமா? ஆமா ப்ரோ. அப்படிங்களா ப்ரோ? இந்த கீர் சிஸ்டம் தான் ப்ரோ எனக்கு இந்த வண்டியில பிடிச்சது. ஏன்னா ஒரு வண்டியில வந்து இங்க இருக்கும் கீர். ஆமா, இது வந்து இங்க இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ப்ரோ? இங்க இருக்கிறப்ப கீர் நல்லா இருக்கு. கீர் நல்லா தான் ப்ரோ இருக்கு. கைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்மூத்னஸா இருக்கு. இது வந்து இப்படியே பிடிச்சு போடுற மாதிரி இருக்கு. இதனால கொஞ்சம் லைட்டா கஷ்டமா தான் இருக்கா? கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப ஃபீல் ஆகுறீங்களா? ரொம்ப ஃபீல் ஆகுறீங்களா ப்ரோ? இங்க வந்து சார்ஜர் எல்லாம் போட்டுக்கல ப்ரோ? அது ஒரு சூப்பரா இருக்கு. அது பக்கத்துல இன்னொரு பாயிண்ட் வந்து குடுத்துருக்காங்களா?
அது பாயிண்ட் இல்ல ப்ரோ, அது வந்து இது ஏதாவது இதையும் கட் பண்ணிட்டு அது மாதிரி ஏதாச்சும் லைன் வெளியே எடுக்கிறது உள்ள செட்டுக்கு அந்த மாதிரி மேக்ஸிமம் லைன் அது மாதிரி எடுத்துக்கலாம். இங்க வந்து சின்ன ஒரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஏதாச்சும் கிரண்ட் இந்த கார்டு, அப்புறம் லைசன்ஸ், அப்புறம் வந்து மார்ச் பாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு டேஷ்போர்டு ஒன்று இதில் ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு பேர் பேஸ் வச்சு எவ்வளவு என்ன இந்த ட்ரூல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காரு. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆல் ஓவர் ஆந்திரா எங்கெங்கெல்லாம் ப்ரோ போவீங்க? ஆல் இந்தியா ப்ரோ. ஆல் இந்தியா பர்மிட். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா பர்மிட், எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா போவாரு. உங்களுக்கு லைனுக்கு என்ன லோட இருந்தாலும் பரவாயில்ல, 5 டன் 6 டன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாசிங் டன். இது அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நான் நம்பர் தரேன், மறக்காம வந்து அந்த நம்பரை வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்க போன் பண்ணீங்கன்னா நீங்க எங்க போனோம் என்ன மெட்டீரியல் ஏதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிக்சட் ஆயிடுச்சுன்னா நீங்க லோடு வந்து தாராளமா ஏற்றிருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க லோடு ஏற்றி விட்டீங்கன்னா அந்த மைண்ட் செட்டு நீங்க மறந்துடலாம். ஏன்னா அதுக்கு அவ்வளவு ஒரு பொறுப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்த்துப்போம். அந்த மெட்டீரியலான கேரண்டி நாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து இந்த இடத்துல வந்து சூப்பரா ஒன்று வச்சுட்டு ஆர்ட் இதான் ப்ரோ, நீங்களே வச்சுங்க ப்ரோ. இது எதனால ப்ரோ வாங்கி வச்சுங்க? ஒரு பொண்ணை லவ் பண்ணோம் ப்ரோ, அதனால வாங்கினது. அதனால கைட்டி விட்டுச்சு. அந்த ஒரு ஆர்ட் வாங்கி அது ஞாபகார்த்தமா இது தேவையில்லாதது ப்ரோ. இதெல்லாம் நம்ம வண்டி ஓட்டும் போது லவ்லாம் வேஸ்ட் ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, அது வந்து ஒரு பொண்ணு கொசம் வாங்கினது. அதனால லாஸ்டா கீர அழகு லவ் பண்ணோம் ப்ரோ. பாருங்க ப்ரோ, கீர அழகு லவ் பண்றீங்களா? சூப்பர். பாருங்க கீர அழகு வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணிருக்காரு போல. இந்த இடத்துல இது வந்து ஏசிக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ஆமா ப்ரோ, இதுல வந்து ஏசி நம்ம ஏசி வேணும்னா போட்டுக்கலாம். இல்லனா இதுல வந்து ஏசி வண்டியே இருக்கா? இருக்கு ப்ரோ, இருக்கு. அது ரேட் என்ன ப்ரோ? அது வந்து ஏசி பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். 20,000 ரூபாய். இந்த வண்டியோட ரேட் எவ்வளவு ப்ரோ? இது வந்து வண்டியோட ரேட் வந்து 10,10,10,000 ரூபாய். இப்போ நீங்க வந்து இஎம்ஐல தான் போட்டுருக்கீங்க. எவ்வளவு கட்டுனீங்க ப்ரோ? மாசம் வந்து பேமெண்ட் வந்து 75 கட்டணும். 75 கட்டுனீங்க. இஎம்ஐ மாசம் எவ்வளவு? 20,100. 20,100. எத்தனை வருஷம் ப்ரோ போட்டுருக்கீங்க? 5 வருஷம். 5 வருஷம் வந்து இஎம்ஐ போட்டு. இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மீட்டர்ல வந்து என்னென்ன லைட் எரியுது அப்புறமா அதெல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா லைட்டும் எரியுது பாருங்க. இந்த ரைட் சைடு காட்டுற மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டீசல் எவ்வளவு இருக்கு என்னென்ன பாயிண்ட்ல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் இதுல வந்து காட்டுது. அதுக்கப்புறம் பேட்டரி சிம்பிள் வந்து லைட் எரியுது. அதுக்கப்புறம் எவ்வளவு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி இருக்காரு அது இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா எரியுது. ஓட்டிருக்கீங்களா? 32,000. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பிரேக் உடைய அந்த லைட் எரியுது. ஏன்னா இப்ப ஆன் பிரேக் வந்து போட்டிருக்கோம். இப்ப ஆஃப் ஆயிடுச்சுங்களா? இப்ப எரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து கப்பல் ஒண்ணு காட்டுது, டைனமோ லைட் ஒண்ணு காட்டுது. டைனமோ லைட் அப்படிங்களா? இது வந்து ஆர்பிஎம் ஏறும் இறங்கும். ஆர்பிஎம் அதா? ஆர்பிஎம்னா என்னது ப்ரோ? வண்டி ஸ்டார்ட் பண்ணா ஆர்பிஎம். ஓ அப்படிங்களா? அது ஏறுது பாத்தீங்களா? ஆமா ஆமா ஏறுது. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆர்பிஎம் வரும். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? சவுண்ட் நல்லா தான் இருக்குல்ல வண்டி. சவுண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சவுண்ட்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு. எம்டியா தானே ப்ரோ வாங்கினீங்க? இதுவும் இல்லாம ஒரு சேஸ் மாட்டை தான் எடுத்தாரு. அப்புறம் இவரு செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா சேஸ் மாட்டை எடுத்துட்டு போயிட்டு இவர் வந்து வண்டியை வந்து எவ்வளவு ப்ரோ ஆச்சு? 75,000 ப்ரோ பாடி கட்டுறதுக்கு. அப்படிங்களா ப்ரோ? என்னென்ன மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணி கட்டிருக்கீங்க ப்ரோ? மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கலாய் ஷீட்டு, ஸ்கொயர் டீப், அந்த மாதிரி ஆங்கிள் லைட் அந்த மாதிரி தான் ப்ரோ வச்சு பார்ட் சேனல். ஆனா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங். எவ்வளவு ஒரு சேஃப்டியா வந்து டீசல் டேங்குக்கு வந்து எவ்வளவு சேஃப்டி பண்ணி கட்டியிருக்காரு பாருங்க. கீழே இந்த டியூப் பெரிய டியூப் வந்து போட்டு அவ்வளோ ஒரு சேஃப்டி. எந்த ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ராங்கான வந்து குத்துனா கூட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தான் தாங்குமாக்காண்டி நம்ம டீசல் டேங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா போகாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படா தோஸ்துக்கு வந்து நார்மலா இந்த டிஸ்க் தான் வந்து பாத்தீங்கன்னா குத்துருப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 407 யூஸ் பண்ணி அந்த டிஸ்கை வந்து போட்டு டயர் சைஸ் அது போட்ட என்ன ப்ரோ யூஸ்? இது 10 கோசம் ப்ரோ. 10 கோசம் நல்லா கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் தாங்க. அதனால வந்து இது போடும்போது உங்களுக்கு என்ன எவ்வளவு மெட்டீரியல் ஆச்சு? என்ன காஸ்ட்? 8,000 ரூபாய் ப்ரோ. 2,000 ரூபாய். அந்த டிஸ்கை வந்து என்ன பண்ணீங்க? அந்த டிஸ்க் வீட்ல வேலை அடிக்க போட்டீங்களா? வீட்ல இருக்கு ப்ரோ. வீட்ல இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பக்கான ஒரு சேஃப்டியான ஒரு டியூப் வச்சு பக்கா செம்மையா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டியிருக்கு. எந்த ஊர்ல ப்ரோ கட்டினீங்க? திருவண்ணாமலை பக்கத்துல ஆர்னி ப்ரோ. ஆர்னி அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்கீங்க. மெட்டீரியல் எல்லாம் நீங்க எடுத்து கொடுத்தீங்களா இல்ல செப்பரேட்டா மொத்தமா கான்ட்ராக்டா விட்டு கட்டிங்க? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி டோரு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வந்து கட்டியிருக்காரு. இந்த படம் வரியத்துக்கு எவ்வளவு ப்ரோ? 1,800. இந்த ஒரு படம் வரியத்துக்கு மட்டும் 1,800 ரூபாய்.
என்ன ப்ரோ வேஸ்ட் ப்ரோ. ஏன்னா அந்த வெயில் அடிக்க போது பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சிரும் உங்களுக்கு தெரியுதுங்களா. வண்டியோட கலர் வேற இல்ல ப்ரோ. லாங்கா இருந்து பார்த்தா வண்டி செம லுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து லாங்கா நின்று பார்க்கும்போது அவ்வளவு ஒரு லுக்கா இருக்கும். கிட்ட அவ்வளவு லுக்கா இருக்கும். அவங்க பார்க்கும்போது அந்த கழுகு வந்து அப்படியே பறக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காட்டும். பின்னால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்து இங்க வச்சிருக்காரு. பின்னால கால் வச்சு ஏறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேஸ் வச்சு சீட்டு போட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பரா பண்ணி வச்சிருக்காரு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா கலர் ஷீட் போட்டு அவ்வளவு சூப்பரா பண்ணி வச்சிருக்காரு. ஹைட் எத்தனை அடி ப்ரோ? ஹைட் பாத்தீங்கன்னா 5 அடி வரும். 5 அடி ஹைட், 6 அடி வரும். ஹைட் ஓவரால் ஹைட் எப்படி என்ன இது வரையும் ஏத்துவீங்க? பாடி லெவல் தான். அதுக்கு மிஞ்சலாம் ஏத்தனா அப்புறம் ஆர்டிஓ ப்ராப்ளம் கேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து போடுவாங்க. இண்டிகேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு சேஃப்டியா பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அந்த இரும்பு குத்து சூப்பர் ப்ரோ. எவ்வளவு 75,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி ஒர்த்துன்னு கேட்டீங்கன்னா 100% ஒர்த் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி பாடி கட்டணும்னா மறக்காம நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த மாதிரி பாடி கட்டணும்னா நம்ம ப்ரோ கிட்ட வந்து நான் கேட்டு சொல்றேன். தாராளமாக அங்கே போய் நீங்க கட்டிக்கலாம். ஸோ அவராக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தாச்சு. மறக்காம இந்த மாரி உங்களுக்கு வீடியோ வேணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைத்து டிரைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. டிரைவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய்.